அடுத்த குறள். அளவை தேய அறம்பெருகும் நலவை நாடி இனிய சொல்லின். பிறருக்கு நன்மையானவற்றை விரும்பி இனிமை உடைய சொற்களை சொன்னால் பாவங்கள் தேய்ந்து குறையும், அறம் வளர்ந்து பெருகும். அளவென பாவம் நாடின விரும்பி நயன் ஈன்று நன்றி பயக்கும் பயனீன்று பண்பின் தலைப்பெரியா சொல். பிறருக்கு நன்மையான பயனை தந்து நல்ல பண்பிலிருந்து நீங்காத சொற்கள் வழங்குவோனுக்கும் இன்பம் தந்து நன்மை பயக்கும். நயன் ஈன்று நல்ல பயன்களை தந்து நன்றி நன்மை பயக்கும்னா கொடுக்கும், தலைப்பிரியா சொன்னா நீங்காத சொற்கள். திருமியுள் நீங்கிய இன்சொல் மறுமைக்கும் இன்மையும் இன்பம் தரும். பிறருக்கு துன்பம் விளைவிக்கும் சிறுமையிலிருந்து நீங்கிய இனிய சொற்கள் மறுபிறவிக்கும் இப்பிறவிக்கும் வழங்குவோனுக்கு இன்பம் தரும். சிறுமைன துன்பம், மறுமைன மறுபிறவி, இன்மைன இப்பிறவி. இன்சொல் இனிது என்றால் காண்பான் எவன்கொலோ வன்சொல் வழங்குவது. இனிய சொற்கள் இன்பம் உண்டாக்குவதனை கண்டபின்னும் ஒருவன் கடுஞ்சொற்களை பேசுவது ஏனோ. சொல்பொருள். இனிது ஈன்றல் இனிது ப்ளஸ் ஈன்றல். ஈன்றல்னா தருதல் உண்டாக்குதல். அப்புறம் வன்சொல்னா கடுஞ்சொல். எவன்கொலோனா ஏனோ. இனி உளவலாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தட்டு. இன்பம் தரும் இனிய சொற்கள் இருக்கும்போது துன்பம் தரும் கடுஞ்சொற்களை பேசுவது கனிகள் இருக்கும்போது காய்களை விரும்பி உண்பதை போன்றதுன்னு சொல்லியிருக்கு. கவர்தல் நுகர்தல் அற்றுன அது போன்று. அவ்வளோதான், இது முடிஞ்சுது 10 குறளும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.